இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் சுவாசம் பதிப்பகம் வெளியீடாக வந்திருக்கும் நேருவின் ஆட்சி. நேருவின் 18 ஆண்டுகள், அவர் ஆட்சியில் இருந்த 18 ஆண்டுகள். இதை பற்றி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடியவர் VSV ரமணன். அவர் நிறைய முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தோட நோக்கம் நேரு எப்பேற்பட்ட ஜனநாயகவாதியாக இருந்தாருன்னு சொல்கிறது. அதற்காக நேருவை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் வரலாற்றில் நேருவின் பிழைகளையும் இந்த புத்தகம் அங்கங்கே சுட்டி காட்டுகிறது. அதில் ரொம்ப பேலன்ஸ்டாகவே இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் இன்றைக்கி ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நேருவின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே நேரு கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிரின்ற மாதிரியானது. அதற்கான சில வரலாற்று காரணங்கள், வரலாற்று பிரச்சனைகள், அவர் செய்த சில அரசியல் தவறுகள் அங்கங்கே இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாதுன்னா கூட, உண்மையிலேயே நேரு இந்தியாவுக்கு எதிரானவரான்னு கேட்டால் இல்லை. நேரு உண்மையிலேயே ஜனநாயகவாதியாக இருக்க நினைத்தவர். உண்மையிலேயே ஒரு செக்யூலராக, அதாவது எந்த ஒரு மதச்சார்பும் இல்லாமல் இருக்க நினைத்தவர். அதற்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கிட்டத்தட்ட காந்தி போல சில இடங்களில் இந்துக்களுக்கு எதிராக அவர் செயல்பட வேண்டிய கட்டாயம் வந்தாலும் கூட உள்நோக்கத்தோடு அவர் எதுவுமே செய்யலை. இந்தியா நாசமாக போயிடணும், இந்துக்கள் ஒழிஞ்சு விடணும், அந்த நோக்கத்தோடய அவர் எங்கேயும் எதையும் செய்யலைங்கிறது என்னோட பார்வை. இந்த புத்தகம் அதற்கு வலு சேர்க்குதுன்றதையும் நம்ம சொல்லலாம். நேரு பிரதமர் ஆனது இந்தியாவோட மிக முக்கியமான சோதனையான காலகட்டம். அந்த பிரதமர் ஒருவேளை மோசமான பிரதமராகவோ ஒரு வலுவற்ற பிரதமராகவோ இருந்திருந்தால் அந்த நேரத்தில் சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் மாதிரி கூட நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்ததற்கு நேருவும் அவர் கூடவே இருந்த பல அமைச்சர்களும், பட்டேல் உட்பட, ராஜாஜி உட்பட பலரும் காரணம். நேரு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா நேரு மக்களின் முகமாக அறியப்பட்டார். காங்கிரஸோட முக்கியமான வேட்பாளராக மக்களின் முகமாக அறியப்பட்டதுனால இந்தியா ஒரு மிக சிறந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, இன்று இந்தியா இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்பதற்கு நேரு போட்ட விதை பல இடங்களில் முக்கியம். ஒவ்வொரு இடங்கள்லையும் அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் ரமணன் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றார். அதே மாதிரி பட்டேலுக்கும் நேருவுக்கும் இருந்த அரசியல் வேறுபாடுகளையும் இந்த புத்தகம் தெளிவாக அங்கங்கே முன்வைக்குது. ஒரு கட்டத்தில் பட்டேலில் ஒரு ஜனநாயகவாதியில் நீங்கள் கிட்டத்தட்ட மதவாதின்னு சொல்கிற அளவுக்கு நேரு போகிறாரு. பின்னாடி அதற்காக வருந்துறாரு. ஏன்னா பட்டேல் என்ன சொன்னாரோ அதுதான் பிற்பாடு நடக்குது அப்படிங்கிறத நேரு புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஜனநாயகத்தன்மை, அதாவது தான் தவறு செய்தாலும் கூட தான் நம்பியது ஒன்று தவறாக போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நேருக்கு இருந்ததுங்கிறது இந்த புத்தகத்தில் எல்லா இடங்களுமே சொல்லிகிட்டே வர்றாங்க. முக்கியமாக ஷேக் அப்துல்லாவுக்கும் நேருவுக்குமான நட்பு ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் அழகாக இருக்குது. அந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். ஏன்னா நேரு அந்த அளவுக்கு நம்புகிறார் ஷேக் அப்துல்லாவை. ஹரிசிங்கிட்டே இருந்து, ஹரிசிங்குக்கும் ஷேக் அப்துல்லாவுக்குமே சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஹரிசிங்கிட்டே இருந்து அந்த காஷ்மீரை வாங்கி அது ஷேக் அப்துல்லா கைக்கு நேரு மூலமாக போகும் பொழுது ஒரு முரண் அங்கே உருவானாலும் கூட ஷேக் அப்துல்லா இந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு நேருக்கு எதிராக தான் போகிறாரு.